ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான நெய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாய் வீட்டு நெய் சோறு அப்படின்னாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதே டேஸ்ட்டு மாறாமல் அதே பக்குவத்தோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் இதுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாசுமதி ரைஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசியவே கூட எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 1 தக்காளி போதும், 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெய் எடுத்திருக்கேன், அரை முடி தேங்காய் பால், அரிசியை நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அரை மணி நேரமாக, புதினா மல்லி தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். இப்போது நம்ம அடுப்பில் சட்டி வச்சு சட்டி காஞ்ச ஊட்டி 50 ml நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக 3 துண்டு பட்டை, 3 பிரிஞ்சி இலை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், வெட்டி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் ஓரளவு வதங்கினாலே போதும், பொன்னிறமாக வதங்கணும்னு தேவையில்லை. இப்போ பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் புதினா மல்லி சேர்த்திங்கன்னா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி போதும், இதுக்கு நிறைய தக்காளி போட வேணாம். அது மாதிரி தக்காளியை ரொம்ப வதக்க விடவும் வேணாம். தக்காளி சேர்த்தோட்டி உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கிருச்சுன்னா சாப்பாட்டோட கலர் மாறிடும். நெய் சோறுனாலே அது ஒயிட் கலரில் இருந்தால் தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். 50 ml அளவு இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதோட சாறையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசிக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி விடணும். நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன், மிச்சத்துக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து மூடி வச்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நுரக்குட்டி வரும்போது நீங்கள் அரிசி அள்ளி போட்டுருங்க, ஏன்னா தேங்காய் பால்னால கடுத்து போயிடும். அரிசி போட்டுட்டு இந்த டயத்தில் உப்பு போதுமா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி விட்டுறலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமாக வச்சுருங்க. ஒரு தடவை மட்டும் பரட்டி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா இஞ்சி வரட்டும். தண்ணி ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு. இப்போ அவ்வளோதான், தண்ணியெலாம் வத்திருச்சு. நம்ம ஒரு 10 நிமிஷம் தோசை தவாவை அடுப்பில் வச்சு அது மேலே இந்த சாப்பாட்டை தூக்கி வச்சு தம் போட்டு விட்டுறலாம். அடுப்பு சிம்லே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து சாப்பாடு ரெடி ஆகிடும். நான் தம் போட்டு முடிச்சிட்டேன். சாப்பாடு சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக, நல்லா பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நான் இன்றைக்கி நெய் சோறுக்கு நண்டு குழம்பு வச்சுருக்கேன். நெய் சோறுக்கும் நண்டு குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சோறுக்கு எப்போவுமே கொஞ்சம் சுருக்குன்னு வச்சா நல்லாயிருக்கும். நான் சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, நண்டு குழம்பு இது மாதிரி தான் வைப்பேன். நீங்களும் இது மாதிரி சுருக்குன்னு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.